கையிலே ஆயுதம் இல்லை, எதிர்கள் வலிமை மிக்க ஆயுதமாக ஒரு படையாக திரண்டு நிற்கிற போது, நிற்கதியாக நிற்கிற நாம் எப்படி அவனோடு எதிர்த்து போரிடுவது என்ற நிலை வருகிற போது, ஏன் நம் உயிரையே ஆயுதமாக ஏந்தக்கூடாது என்று முடிவெடுத்து உயிராயுதம் ஏந்தி உயிருக்கு மேலாக நேசித்த தமிழ் தேசிய மக்களின் விடுதலைக்கு களத்திலே நின்ற இந்த இனத்தில் பிறந்த முதல் மாவீரன் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். அந்த மான மரபனின் வழிவந்தவர்கள் எண்ணற்ற மத முன்னோர்கள் கற்பித்தது, அவர்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தது. தீரன் சின்னமலை, பூலித்தேவன், மருதுபாண்டியர், வேலுநாச்சியார், வீரன் அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கனார், வன்னிக்காலடி, பெரும்பிடுகு, பண்டார வன்னியன் என்று எங்கள் வீர பரம்பரையில் எங்கள் மூதாதைகள் அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்தார்கள். நாம் சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது என்ற தத்துவத்தை முன்வைத்தார்கள். அதை உள்வாங்கி அதையே உயிர் மூச்சாக ஏற்றுக்கொண்ட எம் உயிர் தலைவன், ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நீ எழுந்து நின்று இறந்துவோ என்ற புரட்சியாளன் சேகுவேரா அவர்களுடைய புரட்சி மொழி உள்வாங்கி சுதந்திரமற்ற மனித வாழ்வு அர்த்தமற்றது என்ற தத்துவத்தை படித்தவன் களத்திலே வெடித்து துடித்து ஓடி வந்தான். புரட்சிகர போர்க்களத்தில் தமிழ் தேசியனத்தின் விடுதலை என்ற புனித கனவோடு, அந்த கனவு எங்கள் கண்முன்னே நசுக்கி அழிக்கப்பட்ட போது கையறு நிலையில் கையை பிசைந்து கொண்டு கண்ணை கசக்கிக் கொண்டு கதறி அழுது கொண்டிருந்த இன மக்களுக்கு இடையே இருந்து நாங்கள் பார்த்தோம். எங்கள் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதவியை அணிவித்தவர்களை பார்த்தோம். அன்றைக்கு முடிவெடுத்தோம், மானத்தமிழ் வீரத்தமிழ் பிள்ளைகள், இவர்களை வீழ்த்தாது நம் இனத்திற்கு விடுதலை இல்லை என்ற முடிவை எடுத்தோம். ஒரு கோட்பாட்டை வகுத்தோம். பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மதுமத போதை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, இது ஏதுமற்ற ஒரு தூய தேசம். புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து களத்திலே பாய்ந்தோம். எங்கள் உயிர் தலைவன் கருவியேந்தி பாய்ந்தான். அவன் பிள்ளைகள் கருத்தியல் கோட்பாட்டோடு களத்திலே பாய்ந்தோம். அவன் ஆயுதமேந்தி பாய்ந்தான், நாங்கள் அறிவாயுதமேந்தி பாய்ந்தோம். எங்கள் முன்னவன் முப்பாட்டன் முருக பெருந்தகை வேலேந்தி பாய்ந்தான். அவன் பரம்பரையிலே வந்த எங்கள் முன்னவர்கள் சேர சோழ பாண்டியர்கள், அருண்மொழி சோழவன், அவன் அன்பு மகன் அரசேந்திரன் வாளும் வேலுமேந்தி பாய்ந்தார்கள். அதன் பிறகு வந்த எங்கள் தலைவன் துப்பாக்கி தூக்கி பாய்ந்தான், ஆயுதமேந்தி பாய்ந்தான். அவன் வழியிலே வருகிற நாங்கள் அறிவாயுதமேந்தி பாய்கிறோம். காலம்தான் வெவ்வேறு காலகட்டத்தில் எங்களுக்கு வெவ்வேறு கருவிகளை கையளித்தது. உலகத்தீரே எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. விலை தலையே ஆனாலும் சிக்கல் இல்லை. இதான் எங்கள் கோட்பாடு. இந்த நிலையான உறுதிப்பாட்டில் கோட்பாட்டில் நிற்பதால் தான் எவரோடும் கூட்டணி இல்லை. பணமா, மானமிக்க உன் இனமா, ஏமாற்றமா, மாற்றமா? இந்த கட்சிகள் எல்லாம் எண்ணின மக்களை எப்படியாவது ஆள வேண்டும் என்று துடிக்கிறது. உங்கள் பிள்ளைகள் நாங்கள் மற்ற மொழிவழி தேசியனங்களைப் போல உரிமை பெற்று எண்ணினமும் பெருமையோடு வாழ வேண்டும் என்று துடிக்கிறோம். ரெண்டுக்குமான கோட்பாட்டு வேறுபாடு. கற்றறிந்த பெருமக்களே, எண்ணிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, இதை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் எப்படியாவது பசப்பு இனிப்பு வார்த்தைகளை சொல்லி சொல்லி 1000 500 மிக்சி கிரைண்டர், ஆடு மாடு இலவசம், அண்டா குண்டா இலவசம், முக்கத்தி தோடு தொங்கட்டான் இலவசம், எப்படியோ என் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நாங்கள் எப்படியாவது இதிலிருந்து மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். இதான்
இந்த கட்சிகளுக்கும் எங்களுக்கும் இருக்க வேறுபாடு. அதனால்தான் எவரோடும் கூட்டில்லை. எங்கள் கோட்பாட்டின் உறுதியை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் என்னரும் பெற்றோர்களே. என் உயிர் தமிழ் மீது, எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாய் மீது, அறிவிப்பால் ஊட்டிய என் தாய் தமிழ் மீது, என் உயிருக்கு மேலாக நேசிக்கிற எங்கள் தலைவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், எங்கள் கோட்பாடு இதுதான். எங்கள் கொள்கைக்கு குறுக்கே எங்களை பெற்ற தாய் தந்தையரை வந்தாலும் எதிரி எதிரிதான். என் உடலோடு ஒட்டி பிறந்தவனாக இருந்தாலும் என் கோட்பாட்டிற்கு எதிராக வந்தால் வெட்டி வீசுவோம். இதான் எங்கள் தத்துவ நிலைப்பாடு. ஆட்கள் சின்ன ஆட்கள், சீரியஸாக வேலை செய்வோம். எங்கள் அண்ணன் பழனி பாபா சொன்னது போல, 4 வீட்டில் எச்சிச்சோருக்கு நாக்க தொங்க போட்டு நக்கி தின்று சாவதை விட ஒரு நொடியேனும் சிங்கமாக இருந்து கட்சித்து விட்டு செத்து போ. நாங்கள் போரிடுவது, நாங்கள் கத்துவது, நாங்கள் தெரு தெருவாக கதறி வருவது எங்கள் வாழ்க்கைக்கு அல்ல. எங்களுக்கும் பின்னாடி வழி வழியே வருகிற எண்ணரும் தம்பி தங்கைகள், வருங்கால தலைமுறை பிள்ளைகள் எங்கள் நிலையில் நிற்கக்கூடாது என்பதற்காக. எங்கள் முன்னவர்களின் மீது எங்களுக்கு குறை இருக்கிறது, விமர்சனம் இருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜர் செய்த பிழை இந்தியன். அதனால் என்ன ஆனது உனக்கு சீமான்? தேவிகுளம், பீர்மேடு உள்ளிட்ட தாலுகாக்களை கொண்ட இடுக்கி மாவட்டம் கேரளாவுக்கு சொந்தமானது. காவிரி உற்பத்தியாகிற குடகு, அங்கு வாழ்ந்த மக்கள் தமிழ்நாட்டோடு இருக்கிறோம் என்று போராடினார்கள் எல்லை பிரிப்பிலே.